ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சயின்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் பார்க்க போகிறோம். பன்றிக் காய்ச்சல் எந்த வைரஸ் ஏற்படுத்துதுன்னு ஸ்ட்ரைட் கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. பன்றிக் காய்ச்சல் முதல்ல எந்த ஆண்டு தொற்று நோயாக அங்கீகரிச்சிருக்காங்க அப்படின்னா 1919 தொற்று நோயாக அங்கீகரிச்சிருக்காங்க. இந்த காய்ச்சல் ஏற்படுத்துகிற வைரஸ் என்ன அப்படின்னா H1N1 வைரஸ். நமக்கு இந்த வைரஸ் நேம் தான் கேட்டிருந்தாங்க ஒரு தடவை. இதோட அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னா காய்ச்சல், இருமல், தொண்டை வலி, குளிர், வலுவிழத்தல் மற்றும் உடல்வலி போன்றவை இந்த நோயின் அறிகுறிகள்னு சொல்கிறாங்க. குழந்தைகள், கருவுற்ற பெண்கள், வயதானவர்களில் ஏற்படும் கடுமையான தொற்று அபாய நிலையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறாங்க. இதில் நீங்கள் மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டியது பன்றிக் காய்ச்சல்னால் என்ன, அது எப்போ இதை ஒரு தொற்று நோயை அங்கீகரிச்சிருக்காங்க, இதை எந்த வைரஸ் ஏற்படுத்துது அப்படின்னா பன்றிக் காய்ச்சல் அங்கீகரித்தது ஒரு தொற்று நோயாக 1919. இதை ஏற்படுத்துகிற வைரஸ் H1N1 வைரஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.